ஹெச்சியில் சேல்ஸ் வரலையா? 19% ப்ராப்ளம் வந்து ஃபோட்டோ தான். இந்த வீடியோவில் உங்கள் மொபைல் ஃபோன் ஃபோட்டோவை ப்ரொஃபஷனல் டாப் செல்லிங் லிஸ்டிங் ஃபோட்டோவாக எப்படி வந்து மாற்றுறதுன்னு சீக்ரெட் சொல்ல போகிறேன். கேமரா இல்லை, நோ ப்ராப்ளம். வணக்கம் நண்பன்பி, வெல்கம் டு அவர் சகுஃபினா தமிழ் சேனல். ஹெச்சி டிஜிட்டல் பிஸ்னஸ் ஆன்லைன் இன்கமில் உங்களுக்கு சேஃபஸ்ட் ஷார்ட்கட் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறது வந்து மொபைல் ஃபோட்டோ ப்ரொஃபஷனலாக வரணுன்னா ஃபஸ்ட் ரூல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் லைட்ஸு, ஸோ மார்னிங் 9 to 11 நீங்கள் எடுக்கலாம், இல்லைனா ஈவினிங் 4 to 6 லைட்ஸ்லையும் நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ விண்டோ பக்கத்தில் உங்கள் ப்ராடக்ட்டை வச்சு ஸோ ஃபோன்லேயே வந்து டேப் டு ஃபோக்கஸை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அது போதும், உங்களுக்கு ஒரு 50% இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து பேக்ரவுண்டு க்ளீனாக இருக்கணும். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும். அதாவது வந்து ஒயிட்டு இல்லைனா வந்து லைட் பேக்ரவுண்டு சூப்பராக ஒர்க் ஆகும். பட் ப்ராடக்ட் பிளாக்னா நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்டை யூஸ் பண்ணுங்கள். ப்ராடக்ட் ஒயிட்னா நீங்கள் லைட் கிரே இல்லைனா வுட் டெக்ஸ்சரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்டு கிளாரிட்டி மைண்ட் ப்ளோயிங் வந்து உங்களுக்கு வந்து அட்டென்ஷனும் கொடுக்கும். உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து கிளிக் பண்ணுறதுக்கான அட்டென்ஷன் ரொம்ப கொடுக்கும் பேக்ரவுண்ட் கிளாரிட்டி வந்து. ஸோ அதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மறக்காதீங்க. ஸோ மூணாவது டிப்ஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஆங்கிள்ஸ். அதாவது கஸ்டமர்ஸ் வந்து வெரைட்டியான ஆங்கிளில் வந்து அதை உங்கள் ப்ராடக்டை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஹெச்சி கஸ்டமர்ஸ் டீட்டெயிலுக்கு ரொம்ப வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ அதாவது வந்து ஃப்ரண்ட் ஆங்கிள், சைடு ஆங்கிள், ஸோ க்ளோஸ்அப் டெக்ஸ்சர்ஸு, ஸோ சைடு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபோட்டோ மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸோ ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டயக்ராம் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரியான வெரைட்டியான வந்து ஆங்கிளில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போடணும் லிஸ்டிங்கில். ஸோ அது இன்னும் வந்து கஸ்டமருக்கு இன்னும் குட் அட்டென்ஷனை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதை மறக்காதீங்க. ஸோ நாலாவது டிப்ஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் வந்து அப்லோடு பண்ண வேண்டாம். ஸ்னாப் ஸ்பீடு இல்லைன்னா வந்து லைட் ரூம் மொபைல் மாதிரி ஃப்ரீ ஆப்ஸ் அது யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, ஸோ ஷார்ப்னஸ்ஸு, ஒயிட் பேலன்ஸு இது எல்லாமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை ப்ரொஃபஷனலாக தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா. ஸோ அதாவது ஃபார் எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணுன்னா நீங்கள் லைக் இதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்னாப் சீடு, அதுக்கப்புறம் லைட் ரூம்ஸ் இந்த மாதிரி மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆப்பை யூஸ் பண்ணும்போது ஸோ நீங்கள் கண்ட்ரோலில் வைங்க. அதாவது பிரைட்னஸ் ஃபார் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன்னே, பிரைட்னஸ் ஒரு 10ல் வைங்க. ஸோ கான்ட்ராஸ்ட் ஒரு 8ல் வைங்க. ஸோ கிளாரிட்டி ஒரு 5ல் வைங்க. அப்புறம் ஷார்ப்பன் ஒரு 10 வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்மால் ட்வீக் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்டிங்கை வந்து ப்ரோ லெவல் ஆகும். ஸோ மாற்றும், அதை நீங்கள் மறக்காதீங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து 5வதாக பார்க்க போகிறது என்ன வந்து ஹெச்சி சர்ச்சில் கஸ்டமர் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ தான் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் கிளட்டர் இல்லாமல் கிளியராக போல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்புறம் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஓவர்லே வந்து பற்றி யோசிக்காம வேண்டாம் நீங்கள். ஸோ ஹெச்சி டிஸ்லைக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸோ அதனால் வந்து கிளியராக ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பாருங்கள். சிம்பிள், பிரைட்டு, க்ளீன் ஃபோட்டோ. ஸோ இது வந்து கஸ்டமரை இன்னும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அவங்க வந்து கிளிக் பண்ணி அதை பார்க்கணுன்னு தோணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவை யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக போனஸ் டிப்ஸ் ஒன்று தரேன். டிஜிட்டல் ப்ராடக்ட்டை செல் பண்ண கேன்வா மார்க்கப்பை யூஸ் பண்ணுங்கள். போஸ்டர்ஸு, பிளானர்ஸு, ஸோ ஒர்க் ஷீட் எல்லாத்துக்குமே ரெடிமேடாக மார்க்கப் இருக்குது. அதாவது ரெடிமேடாக டிசைன்ஸ் இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ நல்ல மார்க்கப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ப்ரீமியம் அதாவது நல்ல மார்க்கப் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் ஃபீல் கிடைக்கும். ஸோ ப்ரைஸும் வந்து ப்ரீமியமாக இருக்கும். அதுக்கேற்ற ப்ரைஸாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் அவங்க பார்த்தாங்கன்னா ஸோ அதுக்கு அந்த ப்ரைஸ் வந்து டசன்ட் மேட்டர் அவங்களுக்கு. ஸோ அதை மெயினாக நீங்கள் ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ கிளைண்ட்ஸ் பார்த்த உடனே வந்து வாங்குற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டிசைன்ஸ் இருக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. ஹெச்சியில் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ண அக்கௌண்ட் செட்டப்பு, எஸ்சிஓ, டேக்ஸு, ப்ராடக்ட் ரிசர்ச்சு, லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய வந்து ஹெச்சி வீடியோ கோர்ஸில் தமிழில். உங்கள் சேல்ஸு ரியல் கிக் ஸ்டார்ட் ஆகணும்னா ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நான் குடுத்துருக்கிற கோர்ஸ்ல குடுத்துருக்க எஸ்இஓ டிப்ஸ் எல்லாமே. ஸோ, அதுவும் இல்லாம இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ரொம்ப வந்து வந்து என்னன்னே தெரியல. நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கணும். எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும்னு தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸோ இது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு ஆ பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸு. ஸோ கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. கோர்ஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணுங்க. ஓகே நண்பா. இந்த ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்க. நீங்க மொபைல் ஃபோன்ல எடுத்தாலுமே, ஹெச்டில டாப் செல்லர் லெவலுக்கு ஃபோட்டோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ அத மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க நம்ம சேனல. ஸோ பெல் ஐகான பிரஸ் பண்ணி வைங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ நண்பர்களே.